Hi friends, என் பேர் ஐயப்பன். இது உங்கள் MCP தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மள நிறைய பேர் HDFCல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, உங்களோட நெட் பேங்கிங்கில் நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கார்டு டீட்டெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிரெடிட் கார்டு ஆக்டிவ் கிரெடிட் கார்டு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கோம். அதோட அதில் அன்பில்டு அமௌண்ட் அப்படின்னு அதில் 00 அப்படின்னு உங்களுக்கு அமௌண்ட் காட்டிகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்டு நம்பரும் இருக்கும். அதே போல் உங்களோட டிரான்சாக்ஷனும் அதில் காட்டிகிட்டு இருக்கும். இதெல்லாம் உங்களோட அதை டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லாமல் அதோட லிமிட் எல்லாமே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில் எல்லாமே அதில் காட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது, அதாவது இந்த மாதிரி கார்டு டீட்டெயிலை நம்மளோட கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ண கிரெடிட் கார்டு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்க்ரீன் நம்மளுக்கு வரக்கூடாது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ தான், 4 மினிட்ஸ்க்குள்ள 3 மினிட்ஸ் வீடியோ தான். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாரு சொன்னேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா HDFC.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நெட் பேங்கிங் லாகின் பண்ணிவிட்டு கண்டினியூ டு நெட் பேங்கிங் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு தெரிஞ்ச யூசர் ஐடி இல்லைனா கஸ்டமர் ஐடி உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் இமேஜ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே இதில் கார்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கார்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீபெய்ட் மட்டும். இதில் கிரெடிட் கார்டில் பாருங்கள் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் நியூ ரிஜிஸ்டர் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டி ரிஜிஸ்டர் கார்டு அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டி ரிஜிஸ்டர் கார்டு அதை ஓப்பன் பண்ணோடனே கார்டு நம்பர் காட்டும். அந்த கார்டு நம்பர் நீங்கள் எந்த கார்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களோ அந்த கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2-3 கார்டு வச்சுருந்தீங்கன்னா 2-3 கார்டு ஷோ ஆகும். நீங்கள் ஒரு கார்டு தான் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு கார்டு மட்டும், அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ண கார்டு மட்டும் ஷோ ஆகும். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே யுவர் கார்டு இஸ் அந்த கார்டு நம்பர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டீரிஜிஸ்டர் அப்படின்னு வந்துடும். இது உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட கார்டு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ஷோ ஆகாது. ஷோ அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நெட் பேங்கிங்கை லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பாருங்கள். இப்போ நான் என்னோட லாக் அவுட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கார்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதாவது உங்களுக்கு கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லை, அது மாதிரி ப்ளைனாக காட்டும். மறுபடியும் வேணால் நீங்கள் இதில் புதுசாக கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் விட்டுறாங்க. அதாவது லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு இப்போது HDFCலேருந்து புதுசாக ஆஃபர் பண்ணிக்கிறாங்க. இதை வேணால் நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் பேங்க் ஃபீச்சர்ஸ் வேறு எதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.